ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிக்கிறது. இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என அக்கட்சியின் தலைமை தெரிவித்துள்ளது. அதேபோல 2026 சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக வைத்தே பணிகள் நடைபெறுகிறது என்பதால் அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடக்கும் உள்ளாட்சி உட்பட எந்த தேர்தலிலும் பங்கேற்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சீனாவிலிருந்து அதிக வணிக முதலீட்டை வரவேற்றுள்ளது மற்றும் இந்த நோக்கத்திற்காக ஒரு உகந்த முதலீடு மற்றும் வணிக சூழலை வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. இலங்கையில் பொருளாதார மாற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சியை எளிதாக்குவதற்காக இலங்கையில் முதலீடு செய்வதில் சீன நிறுவனங்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக சீனா கூறுகிறது. உயர்தர மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக தளவாடங்கள், பசுமை மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக கூட்டு அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் ஸ்டார் ஷிப்பின் முன்மாதிரி ராக்கெட் வெடித்து சிதறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்டார்ஷிப் விண்ணில் ஏவப்பட்ட 8 நிமிடங்களில் கட்டுப்பாட்டு மையத்துடன் உள்ள தொடர்பை இழந்ததாகவும், சோதனை முயற்சியில் ஏவப்பட்ட இந்த ராக்கெட் முன்மாதிரி செயற்கைக்கோளை சுமந்து சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விஞ்ஞானிகள் தெரிவித்தபோது, ஸ்டார்ஷிப் உடனான அனைத்து தகவல் தொடர்புகளையும் இழந்து விட்டோம். இது அடிப்படையில் எங்களுக்கு ஒரு ஒழுங்கின்மை இருப்பதை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டார்ஷிப் தொலைந்து போனதை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். இதுகுறித்து ஸ்பேஸ்எக்ஸ் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் தனது சமூக வலைதளத்தில், வெற்றி என்பது நிச்சயமற்றது, ஆனால் பொழுதுபோக்கு உறுதி என்று குறிப்பிட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்டார்ஷிப் வெடித்து சிதறியதை தொடர்ந்து 20 வணிக விமானங்கள் வேறு பாதையில் திருப்பி விடப்பட்டதாகவும், விமானங்களின் மீது வெடித்து சிதறிய ராக்கெட்டின் குப்பைகள் விழுவதை தவிர்க்கவே பாதை மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளத்தில் பராசலாவைச் சேர்ந்த ஷ்ரோன் ராஜ் மற்றும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த கிரீஷ்மாவும் 2022ஆம் ஆண்டில் காதலித்து வந்த நிலையில் கிரீஷ்மா வேறொருவரை திருமணம் செய்ய விரும்பியுள்ளார். ஆனால் இதனை ஷ்ரோன் எதிர்த்ததால் அவரை 2022 14 இல் தனது வீட்டுக்கு அழைத்த கிரீஷ்மா விஷம் கலந்த பானம் ஒன்றை ஷ்ரோனுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மறுநாள் ஷ்ரோனுக்கு உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் 2022 25 இல் இதயம் மற்றும் பிற உறுப்புகளின் செயலிழப்பு காரணமாக ஷ்ரோன் உயிரிழந்தார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானின் வீட்டுக்குள் ஊடுருவிய மர்ம நபர் அவரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வீட்டில் கொள்ளையடிக்கும் முயற்சியில் நடந்ததாக கூறப்படும் இத்தாக்குதலில் சைஃப் அலிகான் 6 முறை குத்தப்பட்டு பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய தண்டுவடத்தில் சிக்கியிருந்த 2.5 அங்குல நீளமுள்ள கத்தியின் உடைந்த பகுதி அவசர அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. அவர் அபாய கட்டத்தை கடந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சைஃப் அலிகான் மீதான தாக்குதல் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ள காவல்துறையினர் அவரை கத்தியால் குத்திய நபரை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. முதல்கட்ட விசாரணையின்படி கொள்ளையடிக்கும் நோக்கில் மர்மநபர் ஒருவர் முன்பே வீட்டுக்குள் ஊடுருவி அங்கு பதுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நபரை வீட்டு பணிப்பெண்தான் முதலில் பார்த்து சப்தமிட்டுள்ளார். அதன் பிறகு ஏற்பட்ட கைகலப்பில் சைஃப் அலிகானை அந்த நபர் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு வழியாக தப்பிச் சென்றுள்ளார். இச்சம்பவத்தில் வீட்டு பணிப்பெண்ணும் லேசான காயமடைந்தார். சைஃப் அலிகான் வீட்டு பணிப்பெண் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையில் வழக்குப்பதிவு செய்தனர்.
பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தின் 311 மரணம் அல்லது படுகாயம் விளைவிக்கும் முயற்சியுடன் கூடிய கொள்ளை, 331 4 வீட்டை உடைத்து புகுதல் அல்லது அத்துமீறுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. அடுக்குமாடி குடியிருப்பின் சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 8வது ஊதியக்குழுவின் மூலம் ஊதிய உயர்வானது ஃபிட்மென் காரணியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும். 8வது சம்பள கமிஷன் புதிய அடிப்படை சம்பளத்தை கணக்கிட தற்போதைய சம்பளத்தை ஃபிட்மென் காரணியால் 2.28 பெருக்கவும். மொத்த சம்பளத்திற்கான புதிய அடிப்படை சம்பளத்துடன் 70 விழுக்காடு எட்டும் என்று எதிர்பார்க்கப்படும் அகவிலைப்படியை டிஏ சேர்க்கவும். உங்களின் சரியான சம்பளத்தை காண ஒவ்வொரு நிலைக்கும் சம்பள கால்குலேட்டரை பார்க்கவும். இந்த செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் ஜனவரி 1, 2026 முதல் அரசு ஊழியர்கள் தங்கள் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை காண்பார்கள். அவர்களின் குறைந்தபட்ச ஊதியம் ரூ. 18,000 ரூ. 41,000 ஆக அதிகரிக்கும். ஃபிட்மென் காரணி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் 8வது சம்பள குழுவின் கீழ் சம்பளங்களை கணக்கிடுவது மிகவும் எளிமையானது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் 144 வருடங்களுக்கு பின்பு மகா கும்பமேளா நடைபெறுகிறது. இதன் முக்கிய விசேஷ நாட்களில் நடைபெறும் 6 ராஜ நீராடல்களின்போது பக்தர்கள் மீது மலர்கள் தூவ அம்மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிலையில் ஜனவரி 13ஆம் தேதி துவங்கிய மகா கும்பமேளாவின் முதல் நாளில் பவுசு பூர்ணிமாவின் ராஜ நீராடல் நடைபெற்றது. இதில் விடியல் முதல் மலர்கள் தூவ ஏற்பாடு செய்த ஹெலிகாப்டர் வரவில்லை. இதன் காரணமாக மற்றொரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்து தாமதமாக மாலை 4:00 மணிக்கு மலர்கள் தூவப்பட்டுள்ளன. இதனால் உத்தரப்பிரதேச முதல்வர் மிகவும் கோபம் கொண்டதாக தெரிகிறது. மகா கும்பமேளா நிர்வாகத்தின் மீது தனது நேரடி பார்வையை முதல்வர் யோகி வைத்துள்ளார். இதில் அவர் எந்த தவறுகளும் நிகழக்கூடாது என்று கவனமாகவும் உள்ளார். எனவே குறித்த நேரத்தில் ஹெலிகாப்டர் மலர்கள் தூவ தவறியது குறித்து கும்பமேளா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் சிஇஓ ரோஹித் மாத்தூர், பைலட்டான கேப்டன் புனித் கண்ணா உள்ளிட்ட 3 பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் விசாரணையில் ஜனவரி 13 விடியல் முதல் மலர்கள் தூவிருந்த ஹெலிகாப்டர் அயோத்தியாவிற்கு அனுப்பப்பட்டது தெரியவந்துள்ளது. மகா கும்பமேளாவில் ஹெரிடேஜ் ஏவியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியிடம் மலர்கள் தூவும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு நிறுவனம் மீது உத்தரப்பிரதேச அரசின் விமானப்போக்குவரத்துறை பிரிவின் பொறுப்பாளர் கே.பி. ரமேஷ் புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து 3வது புனித குளியல் வரும் ஜனவரி 29ஆம் தேதி மவுனி அமாவாசை அன்று நடைபெற உள்ளது. பிறகு பிப்ரவரியில் 3ஆம் தேதி வசந்த பஞ்சமி, 12ஆம் தேதி மகர பூர்ணிமா மற்றும் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி என 3 ராஜ நீராடல்கள் நடைபெற உள்ளன. இதுபோல் உத்தரப்பிரதேசத்தில் பக்தர்கள் மீது மலர்கள் தூவும் வழக்கத்தை முதல்வர் யோகி துவக்கி வைத்தார். 2019 இல் இவர் முதல்வரான பின் அங்கு சிவராத்திரிகளில் நடைபெறும் காவடி யாத்திரைகளில் மலர்கள் தூவியது பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது.